சரி. ஊருக்கு போயிட்டு சேர்ந்துட்டீங்களா? இப்போதானா? சரிடா. இங்கே பாருடா, அங்கே போயிருக்கிறது உன் மாமியார் வீட்டுக்கு. சும்மா இங்கே வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கே பண்ணாத, கொஞ்சம் அனுசரித்து போடா. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். சரி போனை வைக்கிறேன், அடிக்கடி போனை பண்ணு சரியா? இவன் எங்கேயும் போய் தனியாக தங்கினதே இல்லை. முறையாக மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். அங்கே போய் என்னென்ன கூத்தடிக்க போகிறான்னு தெரியல. யார்கிட்டம்மா தனியாக புலம்பிக்கிட்டு இருக்க? வேற யார்கிட்ட? உங்கள் அண்ணனை நினச்சி தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன் அண்ணன் நினச்சா என்னாச்சு? இல்லடி, அவன் என் காலை பிடிச்சிக்கிட்டே சுற்றி வருவான். இப்போ கல்யாணம் வேற ஆயிடுச்சு. மாமியார் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததெல்லாம் கிடையாது. இப்போ ஒரேடியாக போய் தங்கவும் அவன் என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோன்னு நினச்சிக்கிட்டு மனசு ரொம்ப அடிச்சுக்குதுடி. அதானே பார்த்தேன். என்னடி? ஒரு பொட்ட பிள்ளை நான் கல்யாணம் பண்ணி தனியாக போய் இருந்தேன். அப்போல்லாம் உன் மனசு அடிச்சுக்கல, உன் மகன் போகவும் மனசு அடிச்சுக்குது. அப்போ என்னைய குப்பை தொட்டிலேருந்து எடுத்து வளர்த்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அட யாருடி இவ? உன உங்கள் அண்ணனுக்கு பேசினா போதுமே, உடனே வந்துருவியா சண்டைக்கு சிண்டு முடிக்க? ஏம்மா நீ தாம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. இவ்வளோ நாளாக நான் அங்கே இருந்தேனே, என்னைய பற்றி கொஞ்சமாவது நீ நினச்சி பார்த்தியா? இப்போ உன் செல்ல மகன் அங்கே போயிருக்கான், அதுவும் உன்னைய விட்டுட்டு தனியாக போயிருக்கான். உன் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டு ஃபோன் அடிச்சிருக்க. இனிமேட்டு என்ன பண்ண முடியும்? ஆனால் எனக்கு அப்படியா? விட்டா போதுன்னு தள்ளி விட்டுறது. அடியே, நாங்களாடி அவரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சோம். நீ தானேடி அவர் தான் வேணும்னு கல்யாணம் பண்ண? நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்போ அர்ஜுனும் அப்படி தானேம்மா, அவன் அவனுக்கு பிடிச்ச பிள்ளையே கல்யாணம் பண்ணியிருந்தான், நான் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் நீ ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தானே பார்த்துருக்கணும். அவனை மட்டும் இவ்வளோ கேர் பண்ணி ஃபோன் அடித்து விசாரிக்கிற, மனசு கடந்து அடிச்சுக்குதுங்கிற. எனக்கு அந்த மாதிரிலாம் நீ ஒன்றும் பண்ணலையே. ஏன்டி நீ வேற வம்புக்கு வரப்ப? இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை? இல்லை, நார்மலாக தான் நான் கேட்குறேன். எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சு என்னம்மா எப்படி இருக்க, பார்த்து சூதானமாக நடந்துக்க, அப்படி இப்படி நீ ஒன்றுமே நீ சொல்லலையே. அப்புறம் உன்கிட்ட சொன்னது என்ன? அதை தானே சொல்லிட்டு இருந்தேன். நீ ஃபோன் பண்ணும்போதெல்லாம் தீபக்கு பாவம், தேவி பாவம், இவளை எப்படி தான் வச்சு சமாளிக்கிறாளோ என்னமோ அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த. அட ஏண்டி தேனு, உன் மேலே அக்கறை எல்லாமே உன்னை இருக்க சொல்லியிருக்கேன்ப்ப. உனக்கு வீடு வெறிச்சோடி கிடக்குதுன்ட்டு என்னை உட்கார வச்சிருக்க. என் மேலே அக்கறை இருக்குன்னா போய் சொல்லாத. அடியே தேனு, என் மகளே. கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லு. உன்னை இருக்க சொன்னதுக்கு காரணமே என்ன காரணமாக இருக்க போகுது? உனக்கு வீட்டை சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, அதுக்காக என்னை இருக்க வச்சிருக்க. ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளாத்தா. சரி சொல்லுமா. இல்லடி, உனக்கும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் என்ன ஏதுன்னு காமிச்சு உன்னை நல்லபடியாக குழந்தை பெக்கிறதுக்கு தயாரிப்படுத்தி அனுப்பலான்னு இருக்கேன். என்ன? ஏண்டி அத்தை இப்படி கோவப்படுற? என்னம்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏண்டி என்னைய போய் எப்படி திட்டுற? எனக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் நான் தான் அப்பவே சொல்கிறேன்ல. யாரு? என் மாமியார் கறி வந்துட்டு வந்து சொன்னாளா? அப்படிலாம் பேசாதாத்தா. ஏன் அத்தா இப்படி கோவப்படுற? என்னம்மா, நான் எதையுமே பேச மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ உன்கிட்ட வந்து சொல்லிடுச்சா எங்கள் மாமியார்? அவெல்லாம் ஒன்றுமே சொல்லலடி, நான் தான் கேட்டேன். நான் கையலுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேன்ல, அங்கே ஒரு பாட்டியம்மா இந்த மாதிரி சொன்னிச்சு, இப்போவே பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு. நான் அதை கூட தேவிகிட்ட சொன்னேன். ஆனால் உன்னை இங்கே இருக்க வைக்கிறதுக்கு காரணம்லாம் நான் எதுவுமே சொல்லடி அவள்கிட்ட. அவளுக்கு எதுவுமே தெரியாதுடி. யாருமா நீ? என் மாமியாரை பற்றி உனக்கு தெரியாதுமா? உன் முன்னாடி நல்லா நடிக்குது தெரியுமா? நீ வேற போய் சொல்லி என்னை இருக்க வச்சிருக்க. என்னைக்காவது ஒரு நாள் அது காதில் இது விழுந்துச்சுன்னு வையி, அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு வாட்டி பத்ததெல்லாம் உனக்கு பத்தாதாமா? கையில் இப்படிதான் ஊட்டி கூட்டிட்டு போகும்போது காணாம போட்டுட்டு நம்ம எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டோம். அதை கண்டதுக்கு அப்புறமேட்டு என் மாமியார் என்ன பேச்சு பேசுச்சு? நீ எதுக்குமா இப்படி பண்ற நீ? அத்தா, நான் நல்லது நினைச்சு தாண்டி பண்ணேன். பேசாம இப்ப போன் அடிச்சு சொல்லிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்கவே கேட்காது. சரிங்க மைனின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வேற ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கோம். ஏன் விஷயத்துல முடிவெடுக்கும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே நீ? சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? நம்ம ஜீவா இருக்கால, அவளை பார்த்த வைத்தியர் தான் உனக்கும் பார்க்கலான்னு இருக்கோம். அவர் உண்மையாலுமே கைராசியான வைத்தியரா. அவர் ஒரு வாட்டி உன் உடம்ப பார்த்து என்ன குறை ஏது குறைன்னு சொல்லிட்டாருன்னு வையே, அதை சரி பண்ணிட்டோம்னா சீக்கிரமா குழந்தை பிறந்துரும்ல. அட ஏமா நீ வேற என் உயிரை வாங்குற? சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கமா நீ? அந்த வைத்தியர் சொன்னது வைத்தியத்தை சாப்பிட்டா மட்டும் என் உடம்புக்கு சரியாயிருமா? ஆமாண்டியாத்தா, கண்டிப்பா சரியாயிடும். நீ எதுக்கு இப்படி கோவப்படுற? கோவப்பட்டினாலே கருவெல்லாம் கலைஞ்சு போயிடும். நீ கொஞ்சம் அமைதியா இரு, பொறுமையா இரு. ஏமா நீ பேசுறதாமா எனக்கு டென்ஷன் ஆகுது. எதுக்குமா நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு கோவமா வருதுமா. இங்க பாரு தேனு, நான் நல்லது நினைச்சுதான் உனக்கு பண்றேன். அம்மா செய்யறது நல்லதுன்னு நினைச்சீனா நீ கிளம்பி வா. இல்லைன்னா 4 நாள் நீ ஃப்ரீயா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ உன் ஊரை பார்த்து கிளம்பி போயிடு. என்னம்மா நீ எப்படிமா சொல்லாம வருது? எனக்கு பயமா இருக்குமா. நாளை பின்ன என் அத்தைக்காரிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையி, அவ்வளவுதான். அப்படியே உத்தர தாண்டம் ஆடிரும். அதெல்லாம் தேவையாமா? ஒரு வார்த்தை சொல்லிட்டாதே நம்மளை கூட்டிட்டு போலாம்ல. இல்லடி, சொல்லலான்னு பார்த்தேன். சொன்னோம்னா அவளும் வரேன்னு நிப்பா. அப்புறம் ஏதாவது உனக்கு குறைன்னு வையி, அதை வேற இட்டுக்கட்டி பேசிக்கிட்டே கிடப்பாளேன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு வந்துருவோன்ட்டு நினைச்சு முடிவெடுத்தேன். இப்போ இது உனக்கு பிடிக்காம போச்சு. நீ முடிவெடுத்ததெல்லாம் சரிதாம்மா. ஆனா இந்த விஷயம் என்னைக்காவது என் அத்தை காதுல விழுந்துச்சுன்னு வையி, என்ன நான் பேசுவான்னு உனக்கே நல்லா தெரியும்லம்மா. அதெல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா சரியா போயிடும். நீ எதுக்கும் பயப்படாத. நீ எதுவும் சொல்லல, நான் தானே சொல்லி கூட்டிட்டு போறேன். உனக்கே தெரியாதுன்னு சொல்லிடுறேன், விடு. அட என்னம்மா நீ? ஏமா நீ என்னை பாடாப்படுத்துற? அப்படி
இங்க பார்த்தேன்னு எல்லாம் நான் உன் நல்லதுக்கு தான் செய்றேன். எதுவா இருந்தாலும் அம்மா உன் கூட துணையா இருப்பேன். உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், சரியா? உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி. என்னமோ சொல்ற, ஆனா மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருட்டுமா? யாரு, உன் மாப்பிள்ளைட்டியா? ஆமாம்மா, அவர்கிட்ட சொல்லணும்ல. சரி சரி, ஆனா பொறுமையா பக்குவமா எடுத்து சொல்லு, அவர் புரிஞ்சுப்பாரு. ஆ சரிம்மா. சொல்லும்போது இதையும் சேர்த்து சொல்லு, உங்க அம்மாவுக்கு எதுவும் தெரியாது அப்படி இப்படின்னு. ஆ சரிம்மா, சொல்லிடுறேன். அதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, இன்னமேட்டு கச்சேரி ஆரம்பிக்க வேண்டியதுதான். ராத்திரிக்கு என்னத்தை சமைச்சு வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. பேசாம கையில கேட்டே நம்ம எதா இருந்தாலும் பண்ணிடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்ணு வந்திருக்கா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காப்பியை குடிச்சுட்டு வேலையை பார்ப்போம். ஏக்கா, தேவி அக்கா. சின்ன பொண்ணு குரலாட்டம்ல இருக்கு. வாங்க உள்ளார. ஏக்கா. வா சின்ன பொண்ணு, இந்த காப்பி தண்ணி குடிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா. என்ன விஷயம் சின்ன பொண்ணு? ஏக்கா, கையில் எதுவும் வீட்டுக்கு வந்திருக்காளோ? ஆமா சின்ன பொண்ணு, அவ தான் மாசமா இருக்கால, உனக்கு தான் தெரியுமே. எங்களுக்கும் அவளை வீட்டில் வச்சுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அவளுக்கும் வீட்டுக்கு வரணும்னு ஒரே ஆசை போல. முன்னாடியே மாப்பிள்ளைகிட்ட கேட்டு வச்சிருந்தா. நாங்க போனோமா, கேட்டோன்னே விட்டுட்டாங்க. அப்படியே நாங்களும் கையோடு கூட்டிட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையும் சேர்ந்து வந்திருக்காரு. அவங்களாம் வந்ததே கிடையாது. இப்ப மாப்பிள்ளையும் சேர்ந்து வந்து இருக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சின்ன பொண்ணு. என்னது, மாப்பிள்ளையும் வந்திருக்காங்களோ? அட ஆமா சின்ன பொண்ணு. அதான் அந்த வசந்தி அக்கா கரெக்டா சொன்னுச்சு. என்ன வசந்தியா? வசந்தி என்ன சொன்னா? ஏக்கா, நீங்க கார்ல கிராஸ் பண்ணி வசந்தி அக்கா வீட்டு சைடு தானே போனீங்க? ஆமா. அந்த வசந்தி அக்கா கண்ணை வச்சு நல்லா பாத்துருச்சு, யார் யாரு காருக்குள்ளார போறாக வாராக அப்படின்னு. சரியான கொல்லிக்கண்ணா இருப்பா போல அவ. அடுத்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நோட்ட விடுறதே அவளுக்கு வேலையா போச்சு. ஆமாக்கா, கரெக்டா சொன்னுச்சு. ஒரு ஆம்பளை ஆளு போறாரு அப்படின்னு. மாப்பிள்ளையா இருக்குமோ அப்படின்னு சொன்னுச்சுக்கா. உன்கிட்ட எதுவும் கேட்டாளா? ஆமாக்கா, என்கிட்ட கேட்டுச்சு. எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். அதுவும் வசந்தி அக்கா இருக்கே, வீட்டுக்கே வந்து யார் யார் வந்திருக்கான்னு நோட்டம் விட்டுட்டு இருக்கோம். நீ பார்த்து பேசி அனுப்பி விட்டுருக்கா. அதுகிட்ட ரொம்ப வச்சுக்காத, அப்படித்தான் நான் சொல்லிட்டேன். நீ சொல்லிட்டு சின்ன பொண்ணு, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் விடு. சரி, கையல் எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா சின்ன பொண்ணு. இப்ப எத்தனை மாசம்க்கா? 2 மாசம் தான் ஆகுது சின்ன பொண்ணு. ஒரு 10 நாள் 20 நாள் இருந்துட்டு தானே போவா? ஆமா சின்ன பொண்ணு, அப்படி சொல்லிதான் மைனிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அப்ப மாப்பிள்ளையும்? அவர் என்னன்னு தெரியல, அவரு 5 நாள்ல கிளம்பிடுவாருன்னு நினைக்கிறேன். யாக்கா, இருக்கட்டுமே. நம்மளா வேணாங்கிறோம், அவர் தானே இருக்கணும். நம்மளும் நல்லபடியா பாத்துக்க வேண்டியதான். ஆமாக்கா, வராத மாப்பிள்ளை வந்திருக்காக. நல்லபடியா சமைச்சு கிமைச்சு போட்டு அவர் மனசுல இடம் பிடிச்சி வச்சுக்கோ. அப்பதான் உன் பிள்ளையும் நல்ல பிள்ளையா பாத்துப்பாரு. நான் அப்படி பண்ணலனாலும் என் மாப்பிள்ள நல்லபடியா என் பொண்ணை பாத்துப்பாரு சின்ன பொண்ணு. அப்படியாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு கிடைச்ச மாப்பிள்ள மாதிரி எங்கேயுமே கிடைக்காது பாத்துக்கோ. நான் ஒன்னு சொல்றேன் கேளு சின்ன பொண்ணு. என் புள்ள கூட என் மருமகளை ஒழுங்கா வச்சிருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மாப்பிள்ள என் பிள்ளைய அவ்வளோ தங்கமா தாங்குறாரு தெரியுமா? பரவாயில்லக்கா, கையலு இருந்ததுக்கு நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சிருக்கு. நல்ல மாப்பிள்ளையா? அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ள வேற. ஒன்னு தெரியுமா சின்ன பொண்ணு, சின்ன வயசுல இருந்து என் அண்ணன் மகன் தான் உனக்குன்னு சொல்லி சொல்லி நான் வளர்த்தேன். அது இந்த அளவுக்கு கொண்டு வரும்னு நான் நினைக்கவே இல்லை சின்ன பொண்ணு. ஆமாக்கா, என்னதான் இருந்தாலும் சொந்தம் விட்டு போயிடாதுல்ல. மா, யாருக்கா? கையல் கூப்பிடுறாளோ? ஆமா சின்ன பொண்ணு. சரி, நான் அப்படியே போய் வேலையை பாக்குறேன். அந்த வசந்தி கேட்டா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடு. அக்கா, நீ நம்பினாலும் நம்பல நாட்டும் இன்ன வரைக்கும் நான் அப்படிதான்க்கா பேசிக்கிட்டு இருக்கேன். நீயும் அதே மெயின்டைன் பண்ணிக்க. தப்பி தவறி என்னைய மட்டும் போட்டு கொடுத்துறாதக்கா. சரி சின்ன பொண்ணு, சரி நான் அப்ப வாரேன். வேலை கிடக்குது. மாப்பிள்ளை இல்லைன்னா கூட பேசிக்கிட்டு கிடக்கலாம். அவர் இருக்கார்ல, அவரை வச்சுக்கிட்டே நம்ம பேசிக்கிட்டு இருந்தா அவர் என்ன நினைப்பாரு? சரிக்கா, நீ அப்படியே வேலையை பாரு, நான் அப்படியே என் வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த காப்பியும் குடிச்சிருக்கா, ஆறி போயிடும். சரி சின்ன பொண்ணு, நான் வாரேன்க்கா. ஆண்டி, ஆண்டி, எங்க யாரையுமே காணோம். ஆண்டி, ஜீவா, யாரு தேடிக்கிட்டு இருக்க? ஆண்டி, அந்த ஆண்டி எங்க போயிட்டாங்க? யாரு? எங்க அக்காவையா தேடுற? ஆமா ஆண்டி, அவங்க எங்க? என்ன விஷயம்? எதுக்கு எங்க அக்காவை தேடுற? இல்ல ஆண்டி, அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்ல ஆண்டி, அவங்கள்ட்ட தான் சொல்லணும். பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு, நான் போய் எங்க அக்காட்ட சொல்லிக்கிறேன். என்னாச்சு ஜீவா? ஆண்டி, உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னாச்சு ஜீவா, சொல்லு. நான் வைத்தியர்கிட்ட பேசிட்டேன் ஆண்டி. அப்படியா? என்ன சொன்னாங்க?
நாளைக்கு அவர் வீட்டில் தான் இருப்பாராம். நம்ம தேனை கூட்டிகிட்டு போகலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே ஜீவா, ரொம்ப நன்றி ஜீவா. நன்றிலாம் எதுக்கு ஆண்டி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நானும் உங்கள் பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்னை வேத்து மனுஷி மாதிரி நன்றிலாம் சொல்கிறீங்க? சரி சரித்தா, நாளைக்கு நீனும் ரெடியாரு, நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடுவோம். ஆ சரிங்க ஆண்டி. எனக்கு ரூமில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. அக்கா, அப்ப நாளைக்கு கன்ஃபார்மா நீங்க போறீங்களா? ஆமா சென்பா, நீ வேணா வீட்ல இருக்கியா? அக்கா, நான் தான் எனக்கும் முட்டு வலிக்குதுன்னு சொன்னேன்ல, எனக்கும் ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோமே. இல்ல செம்பா, அவருக்கு முடியலையா, அதனால நீ இருந்து பாத்துக்கவே. இல்லைன்னா இப்படி பண்ணலாமா, நான் வேணா தேனு கூட போயிட்டு வரட்டுமா? இல்ல செம்பா, தேனே ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். நானே அவளை அப்படி இப்படியே பேசி கூப்பிட்டுருக்கேன். இப்ப நான் வரலடி, நீ மட்டும்தான் போயிட்டு வரணும்னா சுத்தமா அவ வரவே மாட்டா. ப்ளீஸ் செம்பா, எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் நீ வீட்டில் இரு, அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம்ல வைத்தியர, அப்போ போய்க்கலாம். சரிக்கா, நான் வீட்டிலே இருக்கேன். சரி செம்பா, காலையில் நாங்கள் வெள்ளனே கிளம்பிடுவோம், நீ மாமாவை பார்த்துக்கோ. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். சரி செம்பா. இவளுக்காக இவ புருஷனை பார்த்துட்டு நான் வீட்டில் இருக்கணுமா? எனக்கு வேற வேலை இல்லை பாரு. ஆமா, இந்த ஜீவாவுக்கு என்ன கொழுப்பு இருக்கணும்? நான் அத்தனை வாட்டி கேக்குறேன், அப்பெல்லாம் வாயை திறந்து சொல்லாம எங்க அக்கா வந்ததுக்கு அப்புறம் விஷயத்த சொல்றா. நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன் அவளை. அவளும் நல்ல தெளிவாதான் இருக்கா, யாருக்கிட்ட எதை சொல்லணும் அப்படிங்கறதுல. நம்ம தான் எல்லாரும் மக்கள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் நல்லா உஷார் பார்ட்டியா தான்ப்பா இருக்கு. நாளைக்கே கச்சேரி ஆரம்பிச்சிடணும். கண்டிப்பா தேவி கிட்ட போன் அடிச்சு சொல்லிடணும். ஆனா நம்ம பேசுறத அவளுக்கு தெரியவே கூடாது. எப்படியாவது சொல்லி கலகத்தை மூட்டி விட்டுறணும். அப்பதான் இவங்க எல்லாருமே அடங்குவாங்க. என்னைய விட்டுட்டு உன் பொண்ணுக்கு நீ நல்லது நடத்துருவியா? நாளைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு உனக்கு கச்சேரி இருக்கு. உன் பொண்ணு வாழணும் தானே இந்த அளவுக்கு நீ பண்ற. நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாரு, உன் பொண்ணு உன் வீட்லயே அடங்கி உடங்கி உட்கார்ந்துட போறா பாரு. அந்த மாதிரிதான் நானும் பண்ண போறேன். பொறுத்திருந்து பாருக்கா இந்த செம்பாவோட ஆட்டத்தை.